கேள்வி. லாஸ்ட் கிளாஸ்ல சிம்பிளிஃபிகேஷன்ல நம்ம பேசிக் பார்த்துட்டு இருந்தோம். ஓகேவா? இல்லை சம்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். இது என்னன்னா ஆப்டிடியூடு. இது என்ன செய்ய முடியாது, நிறைய சம்ஸ் இருக்குது, சில மாடல் மட்டும் தான் நம்மளால இங்கே சால்வ் பண்ண முடியும். அடுத்து என்னன்னா, ஒரு சம் கொடுத்தா அதை எப்படி நம்ம சால்வ் பண்றது, அந்த ட்ரிக்ஸ் மட்டும் தான் செய்ய போறோம், டிஸ்கஸ் பண்ண போறோம். சரியா? லாஸ்ட்ல என்ன பார்த்தோம், சிம்பிளிஃபிகேஷன்ல பட்மாஸ் ரூல் பார்த்தோம். பட்மாஸ் ரூல்னா ஃபர்ஸ்ட் ஒரு ப்ராப்ளத்துல ப்ராக்கெட்டு, ஆஃப், டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ட்ராக்ஷன் இந்த ஆர்டர்ல தான் என்ன செய்யணும், அதை சால்வ் பண்ணணும். ஒரு ப்ராப்ளத்துல ப்ராக்கெட் இருக்குது, ஆஃப் இருக்குது, டிவிஷன் இருக்குது, மல்டிப்ளிகேஷன் இருக்குது, அடிஷன் இருக்குது, சப்ட்ராக்ஷன் இருந்துச்சுன்னா என்ன செய்யணும், பட்மாஸ் ரூல் படி இந்த ஆர்டர்ல நம்ம அதை சால்வ் பண்ணணும். லாஸ்ட் பார்த்தோம். இது மாடலஸ் ஆஃப் ரியல் நம்பர். ஒரு ரியல் நம்பர் மாடலஸ் எடுத்து என்ன கிடைக்கும், பாசிட்டிவாக இருந்தாலும் பாசிட்டிவ் நம்பர் தான், நெகட்டிவாக இருந்தாலும் நமக்கு கிடைக்கிறது பாசிட்டிவ் நம்பர் தான். அதான் பட்மாஸ் ரூல்ல ஒரு சம்மில் மாடலஸ் இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், மாடலஸ் சால்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பட்மாஸ் ரூலை யூஸ் பண்ணி ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும். இது லாஸ்ட் கிளாஸ் பார்த்தது தான். இந்த சம்மர் தானே செய்வோம், ஃபர்ஸ்ட் பட்மாஸ் ரூல் படி டிவிஷன் தான் ஃபர்ஸ்ட் பண்ணணும். ஸோ டிவிஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சப்ட்ராக்ட் பண்ணணும். சரியா? இருக்கும், ஃபர்ஸ்ட் டிவைட் பண்ணிட்டு அப்புறம் சப்ட்ராக்ட் பண்ணணும். அடுத்தது ரெண்டுமே டிவிஷன் தான், எது ஃபர்ஸ்ட் வருதோ என்ன செய்யணும், அதை ஃபர்ஸ்ட் இது பண்ணணும். எப்பவுமே என்ன செய்வோம், எல்எச் சைட்ல இருந்து என்ன செய்வோம், ஆறு சைடு நோக்கி நம்ம ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுவோம். ஸோ என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட் ஒரு சைடு டிவைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யணும், 20ஆல டிவைட் பண்ணணும். அடுத்த சம் பார்த்தோம். சிம்பிளிஃபை நமக்கு 0 கிடைச்சிச்சு. தேர்ட் சம்ல எல்லாம் மிக்சர் ஃப்ராக்ஷனாக இருக்குது, அதில் இந்த மிஸ்ஸிங் டைமை ஃபைண்ட் பண்ண சொன்னாங்க. அதுக்கு என்ன செஞ்சோம், மிஸ்ஸிங் டைம் எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டோம், இந்த மிக்சடு ஃப்ராக்ஷனை ஃப்ராக்ஷனாக மாற்றணும். அந்த ட்ரிக் ஆல்ரெடி நமக்கு தெரியும், என்னது 4 × 1/2 என்ன செய்யலாம், ஃப்ராக்ஷனாக மாற்ற 4ஐயும் 2ஐயும் மல்டிப்ளை பண்ணணும், 1ஓட ஆட் பண்ணிக்கணும். 4ஐயும் 2ஐயும் மல்டிப்ளை பண்ணிட்டு டினாமினேட்டரோட ஆட் பண்ணிக்கணும். வரும் 4 2s 8, 8 + 1 9/2. இங்கே 6 3s 18, 18 + 1 19/2. ஓகேவா? அந்த மாதிரி என்ன செஞ்சோம், மாற்றி எழுதிட்டு அடுத்த செஞ்சோம். நம்ம எக்ஸ் வேல்யூ தான் தேவை, எக்ஸ் வேல்யூ தேவை என்ன செய்வோம், இந்த வேல்யூலேருந்து இந்த 3 வேல்யூ மைனஸ் பண்ணாமல் கிடைக்கிறது எக்ஸோட வேல்யூ. ஃப்ராக்ஷன் செய்வோம், கீழே நியூமரேட்டர் சேம் மாதிரி தான் செய்ய முடியும், +1 -1 பண்ண முடியும். ஸோ 263 என்ன செஞ்சோம், எல்சிஎம் ஃபைண்ட் பண்ணி அது ஃபுல்லாக ஈக்குவல் டைமை மாற்றிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மேலே இருக்கிற வேல்யூவை மாற்றிட்டு என்ன செஞ்சோம், இந்த 67/5 இருந்து அந்த வேல்யூ மைனஸ் பண்ணோம், நமக்கு எக்ஸ் வேல்யூ கிடச்சிருச்சு. சரியா? சிம்பிளிஃபிகேஷன் மெத்தட் என்னன்னா, இதை எப்படி சால்வ் பண்ணுறதுக்கான ட்ரிக்ஸ் என்ன, அது மட்டும்தான். இதெல்லாம் என்னது ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். மல்டிப்ளை பண்ணுறது, அடிஷன் பண்ணுறது, சப்ட்ராக்ஷன் பண்ணுறது என்னது ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஆப்ரேஷன்ஸ் தான். என்ன செஞ்சோம், இதுக்கு எல்சிஎம் எடுத்து சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ண நினச்சி எல்சிஎம் 6 என்ன செய்யணும், கீழே டினாமினேட்டர் 6 தான் இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி செய்யணும், நியூமரேட்டரையும் மாற்றணும். என்னாச்சு, கீழே 6 வந்துச்சு, இப்போ 2a + 6 ஆகும், 3ஆல் மல்டிப்ளை பண்ண 6 ஆகும். என்ன செய்யணும், அந்த ஆப்ரேஷனை டினாமினேட்டருக்கு பண்ணணும், நியூமரேட்டருக்கு பண்ணணும். அப்போ 9ஐயும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும், 6ஐயும் 2ஐயும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். எதுக்கு, கீழே எல்சிஎம் 6னால 263க்கு எல்சிஎம் 6னால இந்த 6 வரதுக்காக என்ன செஞ்சோம், மல்டிப்ளை பண்ணோம், இதை சால்வ் பண்ணோம். அடுத்து மைனஸ் பண்ண உனக்கு ஆன்சர் கிடைச்சிடும். of 5/7 of same number is greater of 4/9 of 2/5 of same number by 8. ஒரு சேம் நம்பரோட இந்த ஃப்ராக்ஷனும் அதே நம்பரோட இந்த ஃப்ராக்ஷனும் எப்படி இருக்கும், 6 கிரேட்டர் 8 கிரேட்டர் தான் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். இந்த ஒரே நம்பர் தான், அதோட டிஃபரன்ஸ் 18 கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன சொல்லிட்டோம், அந்த 4/15 5/7 of x minus 4/9 2/5 of x equal to 8 எடுத்துக்குவோம். புரியுதா? நம்பர்ல இருந்து இந்த முதல்ல எழுதுறது தான் இது சிம்பிளிஃபிகேஷன்ல நம்ம பண்ற ட்ரிக். அதுக்கப்புறம் என்ன செய்ய போறோம், ஆல்ரெடி நம்ம சால்வ் பண்றோமோ என்ன செய்யறோம், அந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி வேல்யூவை ஃபைண்ட் பண்ணுவோம். ஓகேவா? இதுக்கு என்ன வந்துச்சு,
எக்ஸ் வந்து வாட் இஸ் த டாப் ஆஃப் த நம்பர், இந்த நம்பர்ல பாதி எவ்வளவு கேட்டிருந்தாங்க. ஸோ நம்பர் 630, நம்பர்ல பாதி 315. அதே மாதிரி ஒரு கேரவன்ல ஹென்னு, போட்டு, கேமல் இருக்குது, சம் கீப்பர்ஸ் இருக்காங்க. அங்க இருக்கிற மொத்த ஃபீட்டு, மொத்த காலோட எண்ணிக்கை 224, கீப்பரோட எண்ணிக்கை கேட்டாங்க. நமக்கு என்ன தெரிவிட்டு இருக்கு, ஹென்னுக்கு 2 ஃபீட்டு, போட்டுக்கு 4 ஃபீட்டு, கேமலுக்கு 4 ஃபீட்டு, கீப்பருக்கு 2 ஃபீட்டு வச்சிருந்தோம். அதை ஃபுல்லா ஆட் பண்ணி ஸோ ஒயிட்டாக தான் சார் ஸ்க்ரீன் தெரியுது. வீட்டில் தெரியுதா? தெரியல, தெரியலைங்க சார். இப்போ தெரியுங்க சார். தெரியுது சார். இப்போ தெரியுங்க சார். ஓகே ஓகே, சரி சரி. என்ன செஞ்சிருக்கோம், அந்த சமனை செஞ்சோம். கீப்பர் நமக்கு தெரியாத எக்ஸ்எல் வச்சுக்கிட்டோம். டோட்டல் நம்பர் ஆஃப் ஹெட் என்னது, சம் தெரியுதுல, லாஸ்ட் கிளாஸ் பார்த்ததுதான். என்ன செஞ்சோம், ஹென்னோட ஹெட் 50, 45 கோட்டு, 8 கேமல், சம் கீப்பர் இருக்காங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபீட் வந்து 224 இருந்துச்சு. நம்பர் ஆஃப் கீப்பர் கேட்டாங்க. என்ன செஞ்சோம், நம்பர் ஆஃப் கீப்பருக்காக நமக்கு என்ன தெரியும், ஹெட்டுங்கும் போது டோட்டல் நம்பர் ஹெட் என்ன வரும், 50 ஹெட், 45 கோட்டு, 8 கேமல் பிளஸ் தெரியாத சம் கீப்பரோட ஹெட் சேர்த்தனா என்ன வரும், 103 பிளஸ் எக்ஸ். அதே மாதிரி ஃபீட்டு பார்க்கும்போது கோட்டு கேமலுக்கு 4 ஃபீட்டு. ஸோ கோட் 45 பிளஸ் 8 இன்ட்டு 4. ஹென்ஸுக்கும் சம் கீப்பர்ஸுக்கு என்னது 2 ஃபீட்டு. ஸோ 50 பிளஸ் எக்ஸ் இன்ட்டு 2. சால்வ் பண்ண வரும் 312 பிளஸ் 2xன்னு வரும். அடுத்த என்ன செய்வோம், டோட்டலாக கொடுத்துருக்காங்க. டோட்டலாக நம்பர் ஆஃப் ஃபீட் 224. ஸோ 312 பிளஸ் 2x மைனஸ் 103 பிளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 224. இப்போ என்ன வரும், எக்ஸ் ஈக்குவல் டு 15 வரும். ஸோ அங்கே இருக்கிற கீப்பரோட எண்ணிக்கை வந்து 15. இதில் கொடுத்த சம்னா இந்த மாதிரி அல்ஜிபிரிக் ஈக்குவேஷனை மாற்றுறது தான் என்னது நம்மளோட சிமுலேஷன் டெக்னிக்கு. அதுக்கப்புறம் செய்கிறோம், அதை சால்வ் பண்ணி நமக்கு கிடைக்க வேண்டிய ரெக்வயர்டு சொல்யூஷனை நம்ம ஃபைண்ட் பண்ணோம். சரியா, 15. இது லாஸ்ட் கிளாஸில் பார்த்தது தான். என்ன செஞ்சோம், ஆசிக்கு வீரமணி 30 rupees கொடுத்தாங்கன்னா ஆசிக்கிட்ட எவ்வளோ காசு இருக்கு, வீரமணி எவ்வளோ காசு இருக்குன்னா ஆசி கொடுத்தது போக இருக்கிற காசுல பைசு. சப்போஸ் வீரமணி ஆசிக்கு 10 rupees கொடுத்தாங்கன்னா ஆசிக்கிட்ட எவ்வளோ இருக்குன்னா வீரமணி கொடுத்தது போக அவன்கிட்ட எவ்வளோ காசு இருக்குதோ அதோட ப்ரைஸ் 2 மடங்கு இருக்கு. இல்லையா, இது எப்படி ஈக்குவேஷன் எழுதலாம், எக்ஸ்ல இருந்து 30, ஆசிக்கு 30 ரூபா கொடுத்தாங்கன்னா யார் 30 ஒய் பிளஸ் 30. இப்போ ஒய் பிளஸ் 30 ஆனதுக்கப்புறம் வீரமணி எவ்வளோ காசு இருக்குன்னா ஆசி 30 ரூபா கொடுத்தது போக மீதிக்கிற காசோட ப்ரைஸ். அதை எப்படி எழுதலாம், 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 30 ஈக்குவல் டு ஒய் பிளஸ் 30. அடுத்த என்ன செய்வோம், இந்த சிம்பிளை பண்ணி ஒரு அல்ஜிபிரிக் ஈக்குவேஷன் எழுதிடுவோம். நெக்ஸ்ட் வீரமணி 10 ரூபா கொடுத்துறோம். ஸோ வீரமணி யார் கொடுத்துருக்கோம், ஆசிக்கு. ஸோ ஆசிக்கு எக்ஸ்ன்னு வச்சிருக்கோம், வீரமணி ஒய்னு வச்சிருக்கோம். எக்ஸ் பிளஸ் 10 ஈக்குவல் டு ஒய் மைனஸ் 10. என்னது, ஒய்லேருந்து 10 ரூபா கழிக்கிறேன், அதை கொண்டு போய் எக்ஸ் கொடுக்குறேன். அடுத்த சொல்லிட்டாங்க, கொடுத்ததுக்கு அப்புறம் ஆசிக்கிட்ட எவ்வளோ காசு இருக்குன்னா வீரமணிகிட்ட கொடுத்தது போக பேலன்ஸ் எவ்வளோ இருக்குதோ அதோட 3 மடங்கு. அப்போ என்ன இருக்கும், பேலன்ஸ் எவ்வளோ, ஒய் மைனஸ் 10, அதோட 3 மடங்குன்னா 3 இன்ட்டு ஒய் மைனஸ் 10. ஓகேவா, இதை அல்ஜிபிரிக் சால்வ் என்ன செய்வேன், 3ஆல் மல்டிப்ளை பண்ணி இந்த சைடு கொண்டு மைனஸ் பண்ணி நமக்கு கிடைச்சிடும். இந்த மாதிரி அல்ஜிபிரிக் ஈக்குவேஷன் கிடைச்சிடும். நமக்கு எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூ தான் தேவை. என்ன செய்வோம், இந்த 2 ஈக்குவேஷனை சால்வ் பண்ணினா நமக்கு எக்ஸ் வேல்யூவும் ஒய் வேல்யூவும் கிடைச்சிடும். சரியா, சால்வ் பண்ணால் எக்ஸ் 62, ஒய் 34 கிடைச்சிடும். இப்போ என்ன இருக்கும், ஆசிக்கிட்ட 62, வீரமணிகிட்ட 34. இது நேற்று வரைக்கும் பார்த்தது. அடுத்த சம் பாருங்க, a man has 480 in the denomination of the 1 rupee note, 5 rupee note and 10 rupee notes. The number of notes of each denomination is equal. What is the total number of notes that he has?
ஒருத்தன்கிட்ட 480 ரூபா இருக்குது. அது எப்படின்னா 1 ரூபா நோட்டு, 5 ரூபி நோட்டு, 10 ரூபி நோட்டு. அடுத்த நோட்டு இருக்காங்க 1 ரூபா நோட்டில் எத்தனை நோட் இருக்குதோ அதே இருக்குது. 5 ரூபி நோட்டு அதே அளவு நோட் இருக்குது. 10 ரூபி நோட்லையும் அதே நம்பர் ஆஃப் நோட் இருக்குது. சரியா? கொஸ்டின் என்னன்னா அவன்கிட்ட மொத்தம் எத்தனை நோட் இருக்குது. சரியா? டோட்டல் வந்து 480. 1 ரூபாயில எத்தனை நோட் வச்சிருக்கானோ அதே எண்ணிக்கை தான் இருக்குது. 5 ருபீஸ் வச்சிருக்கான், 10 ருபீஸ் வச்சிருக்கான். கிடைக்கிறாங்க மொத்தமா அவன்கிட்ட எத்தனை நோட் இருக்குன்னு கேட்குறாங்க. இதை ஃபர்ஸ்ட் என்ன செய்யலாம், நமக்கு அது நோட்டோட எண்ணிக்கை தெரியாது. தெரியாத செய்வோம். ஃபர்ஸ்ட் எக்ஸ்னு வச்சுக்குவோம். எட் நம்பர் ஆஃப் ஈச் டினாமினேஷன் பி எக்ஸ். ஓகேவா? இப்போ 10 ரூபா நோட் என்ன இருக்குன்னு தெரியாது, 1 ரூபா நோட் என்ன இருக்குன்னு தெரியாது, 5 ரூபா நோட் எத்தனைன்னு தெரியாது. ஸோ தெரியாதுன்னு வச்சுக்கிறோம். ஈச் டினாமினேஷன் பி எக்ஸ்னு வச்சுக்கிறோம். செகண்ட் ஸ்டெப்ல அடுத்த கொடுக்குறாங்க டோட்டல் வந்து 480. இப்போ எக்ஸுங்கிறது இன்ட்டு 1 ரூபா. அதுதானே? 1 ரூபா நோட்லையும் எக்ஸ் நம்பர் ஆஃப் நோட்ஸ் இருக்குது. 5 ரூபிலையும் அதான் கொடுக்குறாங்க. இந்த நம்பர் ஆஃப் நோட்ஸ் ஆஃப் ஈச் டினாமினேஷன் இஸ் ஈக்குவல். ஸோ 1 இன்ட்டு எக்ஸ் பிளஸ் 5 இன்ட்டு எக்ஸ் பிளஸ் 10 இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 480. அர்த்தம் எக்ஸுங்கிறது நம்பர் ஆஃப் நோட்ஸ். ஓகேவா? என்ன இருக்குது 1 இன்ட்டு எக்ஸ் பிளஸ் 5 இன்ட்டு எக்ஸ் பிளஸ் 10 இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 480. டோட்டலாக கொடுக்குறாங்க 480. ஸோ 480 என்ன செஞ்சிட்டோம், கொடுத்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்காக நம்ம மேத்தமெட்டிக்கல் எழுதிட்டோம். அடுத்து என்ன செய்யலாம், நமக்கு என்ன தேவை, அந்த எக்ஸ் வேல்யூ தேவை. எக்ஸ் பிளஸ் 5x பிளஸ் 10x ஈக்குவல் டு 480. எக்ஸுக்கு என்ன செய்வீங்க, ஆட் பண்ணால் எக்ஸு 5x 6x 6x பிளஸ் 10x 16x 16x ஈக்குவல் டு 480. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 480 டிவைடட் பை 16. அதானே? எக்ஸ் ஈக்குவல் டு 480 டிவைடட் பை 16. இதே பண்ண வரும் எக்ஸ் ஈக்குவல் டு 30. இது என்னது, நம்பர் ஆஃப் நோட்ஸ் ஆஃப் ஈச் டினாமினேஷன் பி எக்ஸ். ஸோ 1 ரூபா நோட்டில் 30 இருக்குது, 5 ரூபா நோட்டில் 30 இருக்குது, 10 ரூபா நோட்டில் 30 இருக்குது. சரியா? அவனே எடுத்துட்டான் வாட் இஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் நோட்ஸ். ஸோ மொத்தம் அவன் எத்தனை நோட் இருக்கும், 1 ரூபாயில 30, 5 ரூபாயில 30, 10 ரூபாயில 30, மொத்தம் 90. ஓகேவா? மொத்தம் 90. ஸோ சம்ம நம்ம சால்வ் பண்ணிட்டு அவன் என்ன கேட்டிருக்கானோ அதுக்கு ஆன்சர் பண்ணணும். அதுதான் இதில் முக்கியம். ஓகேவா? அடுத்த சம் பாருங்க. if a minus b equal to 3, a square plus b square equal to 29, find the value of ab. இதுக்கு என்ன செய்வோம், நம்ம ஆல்ரெடி அல்ஜிப்ரிக் இன்இக்வாலிட்டிலாம் படிச்சிருக்கோம். என்னது, a plus b the whole square, a minus b the whole square, a square minus b square. இந்த ஃபார்முலாவில் ஏதாவது ஒரு ஃபார்முலா செட் ஆகும்னு பார்க்கணும். அதை யூஸ் பண்ண செய்யலாம், ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? என்ன எடுத்துக்கலாம், a minus b இருக்குது, a square plus b square இருக்குது, ab இருக்குது. நான் a minus b whole square ஃபார்முலா யூஸ் பண்ணலான்னு இருக்கேன். a minus b whole square ஃபார்முலா என்னது, a square plus b square minus 2ab. ஓகேவா? நமக்கு ab வேல்யூ தான் ஃபைண்ட் பண்ண சொல்றோம் தானே? என்ன வரும், a minus b whole square மாதிரி எழுதிக்கலாமா, 2ab equal to a square plus b square minus a minus b the whole square. சரியா? என்ன செய்யலாம், நமக்கு a square plus b square வேல்யூ தெரியும், a minus b வேல்யூ தெரியும். அசம்பி பண்ண வரும் 29 minus 3 square 9. அப்போ 2ab equal to 20. நமக்கு ab தான் ஃபைண்ட் பண்ண சொல்றாங்க. ab equal to 20 divided by 2 10. ஓகேவா? ஈக்குவேஷன் பார்த்த உடனே எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி சால்வ் பண்ணி பார்க்கணும். a மைனஸ் b இருக்குது, a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் இருக்குது, abன்னு இருக்குது. சொன்னதை வச்சுக்கிட்டேன் a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறேன். என்ன செய்யணும், ab தான் கண்டுபிடிக்கணும். ஸோ ab வச்சுட்டு ரிமைனிங் டீமை டேர்ம்ஸை ஈக்குவேஷன் சைடு கொண்டு வந்துட்டேன். என்னது, a மைனஸ் ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா அது a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab. இப்போ மைனஸ் 2b கிட்ட போச்சுன்னா ப்ளஸ் 2ab. இங்கே என்ன இருந்துச்சு, a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர். அது கிட்ட வந்துச்சுன்னா மைனஸ் a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர். ரிப்பீட் கட் ஆயிடுச்சுல, தெரிய முடியுது சார். புரியுதுல, ஸ்கிரீன் தெரிய முடியுது.
இந்த லோட் ஆகுது. புரியுதுல? என்ன செஞ்சோம்? a minus b whole square ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்த சம்மை சால்வ் பண்ணோம். நமக்கு தேவை ab வேல்யூ 10 கிடைச்சிச்சு. அடுத்த சம் ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான். a man has some 10-cent cow. The number of heads is 48. The number of feet is 140. Then the number of hens will be. ஒருத்தன் ஹென்ஸ்ல கோழியும் மாடு வச்சிருக்கான். அதோட தலையோட எண்ணிக்கை 48, அதோட கால்களோட எண்ணிக்கை 140. அப்படி இருந்துச்சுன்னா அவங்க எத்தனை கோழி இருக்குன்னு கேட்டிருக்காங்க. எப்படி செய்யலாம்? சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு ஹென்ஸை வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், கவோட எண்ணிக்கை ஒய்ன்னு வச்சுக்கலாம். அடுத்து என்ன செய்யலாம்? ஹென்னோட எண்ணிக்கை எக்ஸ், கவோட எண்ணிக்கை ஒய். அடுத்து ஹெட்டோட எண்ணிக்கை. ஸோ என்ன சொல்லியிருக்கான்? த நம்பர் ஆஃப் ஹெட்ஸ் பி 48. என்ன செய்யலாம்? எக்ஸையும் ஒய்யையும் ஆட் பண்ணலாம் 48. அண்ட் த நம்பர் ஆஃப் ஃபீட்ஸ் ஈக்குவல் டு 140. ஃபீட்டுங்கும் போது என்ன செய்யணும்? நம்ம கேர்ஃபுல்லாக பண்ணணும். தலையும் போது எண்ணுக்கு ஒரு தலை தான், கவுக்கு ஒரு தலை தான். எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 48. பட் ஃபீட்டு கால்னு வரும்போது எண்ணுக்கு 2 கால், கவுக்கு 4 கால். என்ன ஆகும்? இக்குவேஷன் 2 into x plus 4y equal to 140. ஓகேவா? கொடுத்த இந்த பேராகிராஃப் மாதிரி இருக்கிறத நம்ம ஈக்குவேஷன் எழுதுற வரைக்கும் தான் என்னது இருக்கு. என்ன செஞ்சிட்டோம்? x plus y equal to 48 ஹெட்டோட எண்ணிக்கை, 2x plus 4y equal to 140ங்கிறது ஃபீட்டோட எண்ணிக்கை. இதையே 2 போட்டிருக்கோம், ஏன்னா ஹென்னுக்கு 2 ஃபீட் தான். அடுத்தது கவுக்கு 4 ஃபீட் தான். ஸோ 2x plus 4 equal to 140. நெக்ஸ்ட் என்ன செய்யணும்? வாட் இஸ் த நம்பர் ஆஃப் ஹென்னு கேட்டிருக்காங்க. என்ன செய்யணும்? எக்ஸோட வேல்யூவை ஃபைண்ட் பண்ண சொல்றாங்க. என்ன செய்யணும்? ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூவை நம்ம ஃபைண்ட் பண்ணணும். அதுக்கு என்ன செய்வோம்? என்ன செய்யலாம்? ஈக்குவேஷன் 1 ஒரு ஆள் நம்ம மல்டிப்ளை பண்ணி இதில் 2 1 மைனஸ் பண்ணலாம். மைனஸ் பண்ணால் ஒய் டைம் கேன்சல் ஆயிரும். இது மாதிரி உங்களுக்கு எக்ஸ் டைம் தான் இருக்கும். அது சால்வ் பண்ண உனக்கு ஆன்சர் கிடைச்சிடும். சரியா? என்ன வரும்? சால்வ் பண்ணீங்கன்னா உனக்கு எக்ஸ் 26, ஒய் 22 கிடைக்கும். நம்ம கேள்வி வந்து என்னோட எண்ணிக்கை என்னது எக்ஸ்ன்னு வச்சிருக்கோம். எக்ஸ் ஈக்குவல் டு 26. சரியா? இதை சால்வ் பண்ணது உங்களுக்கு சொல்லல, ஆல்ரெடி தெரிய விட்டேன். தெரியுது இல்லை? 2 ஈக்குவேஷன் இருந்துச்சுன்னா நான் எப்படி சால்வ் பண்ணுவேன்? ஏதோ ஒரு டேமை ஃபர்ஸ்ட் கேன்சல் பண்ணணும். எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 48 இருக்குது, 2x plus 4y ஈக்குவல் டு 140 இருக்குது. என்ன செய்யலாம்? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை ஓவரால் மல்டிப்ளை பண்ணி 2லேருந்து 1 மைனஸ் பண்ணலாம். மைனஸ் பண்ணாலும் இந்த 4yயும் இங்கே 4y இங்கே ஒரு 4y கேன்சல் ஆகிரும். இப்போ எக்ஸ் வேல்யூ ஈக்குவல் டு சம் வேல்யூ வரும். அதை சால்வ் பண்ணால் உனக்கு எக்ஸ் வேல்யூ கிடைச்சிடும். அகெயின் இந்த எக்ஸ் வேல்யூ கொண்டு போய் ஏதோ ஒரு ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணினா உனக்கு ஒய் வேல்யூ கிடைச்சிடும். சரியா? அந்த மாதிரி சால்வ் பண்ணி செய்யணும். இந்த வேல்யூஸை ஃபைண்ட் பண்ணணும். அடுத்த சம் பாருங்க. 469 plus 174 the whole square minus 469 minus 174 the whole square divided by 469 into 174. ஓகேவா? ஆக்சுவலாக என்ன சொல்கிறாங்க? இது ரெண்டையும் ஆட் பண்ணி ஸ்கொயர் பண்ணு, இது ரெண்டையும் மைனஸ் பண்ணி ஸ்கொயர் பண்ணு, அது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணு. வரவழி என்ன செய்யணும்? இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணி வர வழியால் டிவைட் பண்ண சொல்கிறாங்க. சரியா? இது என்ன செய்ய போகிறோம்? சிம்பிளிஃபிகேஷனை யூஸ் பண்ணி ஈஸியாக சால்வ் பண்ண போகிறோம். என்ன இருக்குது? 2 டேர்ம் தான் இருக்குது. ஒன்று 469, ஒன்று 174. என்ன செஞ்சுக்கலாம்? 469 ஏ எனக்கு ஆன்சர் 2 சார். 2வா? தப்பு, அந்த அவசரப்படாது. 469 நான் ஏன்னு எடுத்துக்கிறேன், 174 பின்னு எடுத்துக்கிறேன். இப்போ என்ன ஆகும்?
கொடுத்த ஈக்குவேஷன் எழுதலாம் 469 ஏன்னு எடுத்துக்கிறேன். அப்போ 174b. அப்போ a plus b the whole square minus a minus b the whole square divided by ab. எழுதலாமா? ஒன்றும் இல்லை, கொடுத்த ஈக்குவேஷன் ரெண்டே ரெண்டு நம்பர் தான் இருக்குது. ஒன்று ஏன்னு வச்சுக்கிறேன், ஒன்று பின்னு வச்சுக்கிறேன். அந்த ஆப்ரேஷன் மாற்றவே இல்லை. ப்ளஸ்லாம் ப்ளஸ்ஸு, ஸ்கொயர்லாம் ஸ்கொயரு, மைனஸ்லாம் மைனஸ். சரியா? அடுத்தவங்களுக்கு தெரியும் a plus b the whole square ஃபார்முலா தெரியும். என்னது? a square plus b square plus 2ab. a minus b whole square ஃபார்முலா a square plus b square minus 2ab. வெளியே என்ன இருக்குது? இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ என்ன ஆகும்? மைனஸ் a square minus b square plus 2ab மாறிடும் இந்த எக்ஸ்பிரஷன். அப்போ ரிமைனிங் என்ன வரும்? ஆட் பண்ணிங்கன்னா இதில் ஒரு a square plus b square plus 2ab, இங்கே a square plus b square minus 2ab, மைனஸ் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் a square minus b square minus plus 2ab. இப்போ a square b square கேன்சல் ஆகிரும், ரிமைனிங் 4ab வரும். ஆல்ரெடி கீழே ஒரு ab, ab கேன்சல் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது. ஓகேவா? நம்ம இந்த ரெண்டையும் ஆட் பண்ணல, ஸ்கொயர் பண்ணல, இந்த டேமை மைனஸ் பண்ணல, இந்த ப்ராடக்ட் பண்ணல, டிவைட் பண்ணல, என்ன செஞ்சிட்டோம்? இதை ஏபின்னு ஒருத்தருக்கு யூஸ் பண்ணி செஞ்சிட்டோம். 4ன்னு ஆன்சர் ஃபைண்ட் பண்ணிட்டோம். பாருங்க, x by y equal to 6 by 5. Find the value of x square plus y square divided by x square minus y square. சரியா? x வேல்யூ y வேல்யூ கொடுக்கல, x by y வேல்யூ வந்து 6 by 5 கொடுத்துருக்கான். என்ன ஃபைண்ட் பண்ண சொல்றான்? x square plus y square divided by x square minus y square வேல்யூ ஃபைண்ட் பண்ண சொல்றான். இதுக்கு என்ன செய்யணும்னா மெட்ரிக் யூஸ் பண்ணலாம். மேலே கீழையும் y ஸ்கொயரால நான் டிவைட் பண்றேன். டிவைட் பண்ண என்ன ஆகும்? x square divided by y square plus y square by y square வேல்யூ 1 divided by இங்கேயும் y square டிவைட் பண்றேன். x square divided by y square minus y square by y square value 1. என்ன வரும்? x square divided by y square plus 1, x square divided by y square minus 1. இதை எழுதலாம். square by y square x by y the whole square எழுதலாம். So x by y the whole square, x by y the whole square. ஆனால் x by y வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க. என்னது? 6 by 5. என்ன செய்யலாம்? 6 by 5 the whole square plus 1, 6 by 5 the whole square minus 1. என்ன செய்யலாம்? இதை ஸ்கொயர் பண்ணால் 6 is 36, 5 is 25, 36 divided by 25 plus 1, 36 divided by 25 minus 1. நெக்ஸ்ட் என்ன செய்வேன்? இதை சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ண செய்வேன். இங்கே 1 by 1 இருக்குது, இங்கே 36 by 25 இருக்குது. எல்சிஎம் எடுத்து என்ன செய்வேன்? 25. அதுக்கு என்ன செய்வேன்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவேன். என்ன செய்வேன்? 36 plus 25 divided by 25, இங்கே 36 minus 25 divided by 25. அடுத்த கிடைக்கும் மேலே இங்கே 61 by 25, கீழே 11 by 25. ஓகேவா? மேலே 36 plus 25 divided by 25 இருக்கும். 36 25 ஆட் பண்ணினா உனக்கு 61 by 25. கீழே 36 minus 25 by 25 இருக்கும். 36 25 போச்சுன்னா ரிமைனிங் 11 divided by 25. இப்போ ஒரு ஃப்ராக்ஷன் கீழே டிவைட் பை ஃப்ராக்ஷன் இருக்குது. அதை செய்வேன், நீ தலையில் பெருக்கல் பண்ணுவியா? கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவியா? ஓகேவா? புரியுதா? இங்கே 61 by 25 டிவைடட் பை 11 by 25 எழுதுங்க. இதை கொண்டு போய் ரெசிப்ரோக்கலாக மல்டிப்ளை பண்ணுவேன். ஏன்னா டிவைட் பை டிவைட் இருக்கிறதுனால என்ன செய்யலாம்? 61 by 25, இங்கிருந்த என்னது 11 by 25 என்ன செய்யலாம்? 25 by 11 போட்டு மல்டிப்ளை பண்ணலாம். பின்னாடி உனக்கு 25 கேன்சல் ஆச்சுன்னா ரிமைனிங் 61 by 11. ஓகேவா? இது புரியுதுல? மேலே 61 by 25 டிவைடட் பை இங்கே 11 by 25. இதில் எப்படி எழுதலாம்? 61 by 25 இன்ட்டு 11 by 25 எழுதலாம். 25 by 11 மல்டிப்ளிகேஷன் எழுதலாம். டிவைட் என்ன செய்யலாம்? மல்டிப்ளிகேஷன் எழுதலாம். எழுதலாம் ஆகும் 25 கேன்சல் ஆகும். ரிமைனிங் 61 by 11. அடுத்த மாடல் பாருங்க. 4 மைனஸ் இங்கிருந்து 4 minus 5 divided by 1 plus 1 divided by
3 plus 1 divided by 2 plus 1 divided by 4. ஓகேவா? இந்த சம்மை நம்ம சால்வ் பண்ணி ஆன்சர் சொல்லணும். புரியுதா? எப்படி இருக்குது? 4 minus 5 divided by 1 plus 1 divided by 3 plus 1 divided by 2 plus 1 by 4. சரியா? சார் ஸ்கிரீன் தெரிய மாட்டேங்குது சார். சம் தெரியல? தெரியல சார். தெரியுது சார். சம் தெரியல? தெரியுது சார். இப்ப தெரியுது. பிபிடி லோட் ஆக லேட் ஆகுதுங்க, அதான் பிரச்சனை. ஒன்றும் இல்லை, வெயிட் பண்ணுங்க, தெரிஞ்சிடும் நெட்ஒர்க்கில். சரியா? சம் பாருங்க, இதை சால்வ் பண்ணணும். பார்க்க பெருசாக தெரியும், என்னது ஒவ்வொரு ஸ்டெப்பாக போட்டால் என்ன செய்யலாம், ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். சரியா? ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், கீழே 2 plus 1 by 4 சால்வ் பண்ணணும். எப்படி சால்வ் பண்ணலாம், என்ன செய்யுது, ப்ளஸ் இருக்கிறதுனால 4 into 2 8, 8 plus 1 9, 9 by 4. ஓகேவா? இதை சால்வ் பண்ணலாம். 2 plus 1 by 4 நீ ஃப்ராக்ஷனாக மாத்திரம் என்ன வரும், எப்படி செய்வேன், 4 into 2 8, 8 plus 1 9, 9 by 4. என்ன இருக்குது, 3 plus 1 by 9 by 4. அது எழுதலாம். 1 divided by ஃப்ராக்ஷன் இருந்துச்சுன்னா ரெசிப்ரோக்கல் எழுதுவோமா, என்ன செய்யலாம், அடுத்த ஸ்டெப் மேலே இருக்குது அப்படியே தான் இருக்குது. 4 minus 5 divided by 1 plus 1 divided by 3 plus 1 divided by 2 plus 1 by 4. இங்கே இருந்தது கீழே இருந்து என்ன செய்கிறோம், ஒவ்வொன்றா சால்வ் பண்ணிட்டு போகிறோம். ஸோ 4 minus 5 divided by 1 plus 1 divided by 3 plus இப்படி இருக்குது. இங்கே 1 divided by 2 plus 1 by 4. 2 plus 1 by 4 சால்வ் பண்ணால் என்ன செய்வேன், 4 into 2 8, 8 plus 1 9, 9 by 4 வரும். இங்கே 1 divided by 9 by 4 அது எப்படி எழுதலாம், 4 by 9 எழுதலாமா, அடுத்த ஸ்டெப் 3 plus 4 by 9. 1 divided by ஒரு ஃப்ராக்ஷன் நம்ம எழுதுவேன், கிராஸ் ஆஃப் தலையில் எழுதுவீங்கள, அதான் 3 plus 4 by 9. அடுத்த ஸ்டெப்பில் இப்போ நடக்குது 3 plus 4 by 9 சால்வ் பண்ணினா 3 9s 27, 27 plus 4 31, 31 divided by 9. அதான் இருக்கு 4 minus 5 divided by 1 plus 1 divided by இதை சால்வ் பண்ணா என்ன வருது, 9 3s 27, 27 plus 4 31, 31 divided by 9. அடுத்து என்ன செய்யலாம், 1 divided by 31 by 9 எழுதலாம், 9 by 31, 1 plus 9 by 31 எழுதலாம். புரியுதா? 1 divided by 31 divided by 9 இருக்குது. என்ன செய்யுது, சால்வ் பண்ணால் 1 plus 9 by 31 எழுதலாம். அதே இருக்கு 4 minus 5 divided by 1 plus 9 by 31. சரியா? அடுத்து இதை சால்வ் பண்ணீங்கன்னா 31 plus 9 40, 40 by 31. 4 minus 5 divided by 40 by 31. அடுத்து என்ன செய்யுது, டிவைடில் டிவிஷன் இருக்கிறதுனால கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 4 minus 5 into 40 by 31 எழுதலாம், 31 divided by 40 எழுதலாம். அடுத்தது சால்வ் பண்ணினா உனக்கு 4 minus 31 divided by 8. இதை சால்வ் பண்ணினா 1 by 8. சரியா? பார்க்க தான் சம் பெருசாக இருந்துச்சுன்னா செஞ்சுட்டோம். ஒவ்வொரு ஸ்டெப்பாக சால்வ் பண்ணும்போது என்னாச்சு, இது ஒரு ஸ்டெப்பு 2 3 ஸ்டெப்ல ஆயிடுச்சு, நமக்கு ஆன்சர் வந்துருச்சு. சரியா? இது புரியுதுல்ல? இப்போ 1 divided by 31 by 9 எழுதலாம், 9 by 31 எழுதலாம். அது மட்டும் தான் செய்யறோம், யூஸ் பண்றோம். எப்போதும் போல அடிஷன் மல்டிப்ளிகேஷன் தான். அடுத்து 3x plus 3y equal to 34 கொடுத்துருக்காங்க. x plus y divided by y equal to 13 by 8 கொடுத்துருக்காங்க. Find the value of 5y plus 7x. ஓகேவா? இந்த வேல்யூவை ஃபைண்ட் பண்ண சொல்றாங்க. என்ன செய்யணும், x and y வேல்யூ கண்டுபிடிச்சு இங்கே yக்கு y வேல்யூ, xக்கு x வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி 5y plus 7x வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும். xy வேல்யூ ஃபைண்ட் பண்றதுக்காக ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. என்னது, 2x plus 3y equal to 34, x plus y by y equal to 13 by 8. ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், கொடுத்த ஈக்குவேஷன் 2x plus 3y equal to 34 ஈக்குவேஷன் ஒன்றுன்னு வச்சுக்கணும். ரெண்டாவது
எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஒய் ஈக்குவல் டு 13/8. இதை சால்வ் பண்ண வரும். இங்கே வந்து கிராஸ் மல்டிப்ளை 8x + 8y ஈக்குவல் டு 13y. அதானே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம்ல, x + y / y ஈக்குவல் டு 13/8. இதை சால்வ் பண்ணால் 18 டிவைட் எழுதிட்டு போனால் மல்டிப்ளை ஆகும். y டிவைட் எழுதுறது இந்த சைடு வந்தால் மல்டிப்ளை ஆகும். ஸோ 8x + 8y ஈக்குவல் டு 13y. 13y கிட்ட வந்துச்சுன்னா ஈக்குவேஷன் வந்துச்சுன்னா சொல்லுவோம் மைனஸ் ஆகும், ப்ளஸ் மைனஸ் ஆகும். ஸோ 8x + 8y - 13y. 8y - 13y சால்வ் பண்ண வரும் -5y. ஸோ 8x - 5y ஈக்குவல் டு 0. இங்கே 2x + 3y ஈக்குவல் டு 34. 8x - 5y ஈக்குவல் டு 0. இரண்டையும் சால்வ் பண்ண செய்யணும். x அண்ட் y வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும். அதுக்கு என்ன செய்யலாம், ஈக்குவேஷன் 1 5ஆல் மல்டிப்ளை பண்ணி ஈக்குவேஷன் 2 3ஆல் மல்டிப்ளை பண்ணி நீ ஆட் பண்ணீங்கன்னா y டைம் இங்கே இருக்கும். y டைம் கேன்சல் ஆயிரும். உனக்கு 34x = 117 கிடைக்கும். we get x = 117 divided by 34 equal to x = 5. அடுத்தது x வேல்யூ கொண்டு போய் 5ன்னு ஈக்குவேஷன் சப்மிட் பண்ணினா 2 × 5 10x = 10 + 3y = 34. y = 34 - 10 divided by 3. வேல்யூ என்ன வரும், y = 8. நம்ம சம்ம என்ன கேட்டிருக்காங்க, 5y + 7x. பாருங்க y x மாற்றி போட்டுருக்கான். என்ன செய்யக்கூடாது, இங்கே கொண்டு போய் x வேல்யூ 5ஐயும் இங்கே கொண்டு போய் y வேல்யூ 8ஐயும் சப்மிட் பண்ணிக்கூடாது. இங்கே மாற்றிக்கிட்டாங்க 5y + 7x. ஸோ 5 × y வேல்யூ 8 + 7 × x வேல்யூ 5. ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணி ஆட் பண்ண கிடைக்கிற வேல்யூ 75. ஓகேவா, ஈஸி தான். பார்க்க வேற மாதிரி தெரிஞ்சு என்ன செய்யணும், வந்து நமக்கு தகுந்த ஈக்குவேஷனை மாற்றிக்கணும். என்ன செய்வேன், இங்கே டிவைட் இருக்கிற சைடு வந்ததுன்னா மல்டிப்ளை ஆகும், இங்கே டிவைட் இருக்கிற சைடு வந்தால் மல்டிப்ளை ஆகும். சால்வ் பண்ணால் உனக்கு இந்த ஈக்குவேஷன் கிடச்சிடும். இந்த 2 ஈக்குவேஷன் சால்வ் பண்ணால் உனக்கு x அண்ட் y வேல்யூ கிடச்சிடும். அதை கொண்டு போய் இந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டிட்யூட் பண்ணால் நமக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிடும். இப்படி சொல்றதை கவனிச்சுக்க. ஸோ மணி 12:30 ஆச்சு. 12:45க்கு கூகுள் கிளாஸ் மூலம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் சிம்பிளிஃபிகேஷனில் டெஸ்ட் வச்சுருக்கேன். டெஸ்ட் லிங்க் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆயிரும். இந்த கிளாஸ் முடிஞ்சோடனே உங்களுக்கு வந்துடும். முன்னாடி ஷெட்யூல் பண்ணிவிட்டேன். நீங்கள் ஈவினிங்குள்ளே செய்யுங்க, அதை சால்வ் பண்ணிடுங்க. ஓகேவா, ஒரு 10 கொஸ்டின்னு கூகுள் கிளாஸ் ரூமில் ஷெட்யூல் பண்ணிவிட்டேன். கரெக்டாக இந்த கிளாஸ் முடிஞ்ச உடனே உங்களுக்கு அது போஸ்ட் ஆயிரும். இன்னைக்கு நைட்டு வரைக்கும் அது ஓப்பனில் இருக்கும், லிங்க்கு ஓப்பனில் இருக்கும். எல்லாரும் அதை அட்டன் பண்ணிடுங்க. நீங்கள் வாங்குற மார்க் ஆட்டோமேட்டிக்காக அங்கே ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கும். சரியா, கொஸ்டின் சப்மிட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஒவ்வொருத்தரும் வேற கொஸ்டின் வரும், பார்த்துக்கணும். அடுத்த கொஸ்டின், a board 7 feet 9 inch long is divided into 3 equal parts. What is the length of each part? சரியா, 7 feet 9 inch இருக்கிற ஒரு லாங் போர்டை ஈக்குவல் பார்ட்டா 3 பார்ட்டா நான் கட் பண்ணுறேன். கட் பண்ணதுக்கப்புறம் ஈச் பார்ட்டோட லென்த் என்னன்னு கேட்குறாங்க. சரியா, ரொம்ப தெரியணும். ஃபீட் எப்படி இன்ச்சா மாத்திரம் தெரியணும். ஓகேவா, 7 feet எப்படி எத்தனை இன்ச் ஆகும், என்ன தம்பி, 12 inch வந்து ஒரு ஃபீட்டு. அப்போ 7 feet விட்டுங்களா, 7 × 12 + 9. ஓகேவா, லென்த் ஆஃப் த போர்டு ஈக்குவல் டு 12 inch வந்து ஒரு ஃபீட்டு. ஸோ 7 12 மல்டிப்ளை பண்ணி ப்ளஸ் 9 ஆட் பண்ணி கிடச்சிடும். நமக்கு போர்டோட லென்த்து எவ்வளோ, 93 inches ஆயிரும். 93-ஐ 3ஆல் 3 பார்ட்டாக பிரிக்கிறேன். 93/3 வேல்யூ என்ன, 93/31. 93/3 = 31 inch. நம்ம என்ன கேட்டிருக்கான், ஃபீட்டு ப்ளஸ் இன்ச்சு கொடுத்துருந்தோம். அப்புறம் செய்யணும் 31 inch ஃபீட்டு ப்ளஸ் இன்ச்சாக மாற்றணும். என்ன செய்யணும், 12ஆல் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ண வரும் 12 24 3 12 36 ஆயிரும். ஸோ 2ஆல் தான் ஃபுல்லாக டிவைட் ஆக முடியும். ஸோ 2ஆல் டிவைட் பண்ணிட்டா என்ன வரும், 20. இதில் 31
எப்படி இன்ச் இருக்குது, அந்த ஃபீட் ப்ளஸ் இன்ச் எழுதணும். உனக்கு என்ன தெரியும், 12 இன்ச்சு ஒரு ஃபீட்டு. என்ன செய்யணும், 31 12ஆல் டிவைட் பண்ண வரும். 4 12 12 2 12 24 3 into 12 36 ஆயிரும். ஆனால் என்னது 31 தான். ஸோ 2 வரைக்கும் வரும். 2 12 24 ரிமைனிங் 7. ஸோ 2 feet 7 inches. அடுத்த சம் பாருங்க. A train starts full of passengers at the station, first station. It will drop 1/3 of the passenger and take 280. ஓகேவா, ஒரு ட்ரெயின் ஒரு ஃபுல்லா பேசஞ்சரோட வந்துட்டு இருக்குது. அது முதல் ஸ்டேஷன் என்ன செய்யுதுன்னா, எத்தனை பேசஞ்சர் இருந்தாங்களோ அதுல 1/3 டிராப் பண்ணிட்டு எத்தனை செய்யறாங்க, 280 பேர் புதுசா அதுல ஏறுறாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேஷன்ல. ஆர்டின் சொல்ல ஒரு ட்ரெயின் வந்து ஒரு இடத்துக்கு வந்துட்டு இருக்குது. ஸ்டாப்பிங்ல அந்த ட்ரெயின் எத்தனை பேர் இருந்தாங்களோ அதுல 1/3 டிராப் பண்ணிட்டு 280 பேரை ஏற்றிக்குது. அதே செகண்ட் ஸ்டேஷன்ல அடுத்த ஸ்டாப்பிங்ல டிராப்ஸ் 1/2 த நியூ டோட்டல். ஃபர்ஸ்ட் ஸ்டேஷன்ல இறக்கி விட்டது போக இதுவால் ஏறினாங்கல்ல அந்த டோட்டல்ல 1/2 வந்து இறக்கி விட்டுட்டு டேக்ஸ் 12 மோர். 12 பேர் எக்ஸ்ட்ரா புதுசா ஏறுறாங்க. அந்த அரைவிங் த தேர்ட் ஸ்டேஷன், மூணாவது ஸ்டேஷன் போகும்போது அதுல 248 பேசஞ்சர் இருக்காங்க. இப்ப கேள்வி என்னன்னா, வாட் இஸ் த நம்பர் ஆஃப் த பேசஞ்சர் இன் த பிகினிங். அந்த ட்ரெயின் ஆர்ஜினை ஸ்டார்ட் பண்ணும்போது எத்தனை பேசஞ்சர் இருந்தாங்க. ஓகேவா, கொஸ்டின் இதுதான். ட்ரெயின் ஆர்ஜினை ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்குது. முதல் ஸ்டாப்பிங்ல எத்தனை பேர் இருந்தாலும் அதுல 1/3 இறக்கி விட்டுட்டு 280 பேரை புதுசாக ஏற்றிக்குது. செகண்ட் ஸ்டேஷன்ல அந்த 280 பேர் ஏற்றினதுல இருந்து ஹாஃபை இறக்கி விட்டுட்டு 12 ஏற்றிக்குது. தேர்ட் ஸ்டேஷன் போகும்போது அதுல 248 பேசஞ்சர் இருக்காங்க. அப்படி இருந்துச்சுன்னா அந்த ட்ரெயின் ஃபர்ஸ்ட் கிளம்பும் போது எத்தனை பேசஞ்சர் இருந்தாங்க கொஸ்டின். நம்மளே தெரியாது, இந்த நம்பர் ஆஃப் பேசஞ்சர் இந்த பிகினிங் தெரியாது, அதை எக்ஸ் வச்சுக்கிறோம். இந்த நம்பர் ஆஃப் பேசஞ்சர் இந்த பிகினிங் பி சொல்றானுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேஷன்ல 1/3 இறக்கி விட்டுட்டு 280 ஏற்றிக்குது. ஸோ ஆஃப்டர் த ஃபர்ஸ்ட் ஸ்டேஷன் நம்பர் ஆஃப் பேசஞ்சர் என்னன்னா, ஆல்ரெடி பிகினிங்ல எக்ஸ் பேர் இருக்கான். அடுத்த செய்யுது அந்த எக்ஸ்ல 1/3 ட்ராப் பண்ணுது. ஸோ நிறைய மைனஸ் பண்ணும். எக்ஸ்ல 1/3. ஸோ x/3. எக்ஸுங்கிறது ஆரிஜினில் இருக்கிற ஆளுங்க. இந்த x/3ங்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்டேஷன்ல அந்த ட்ரெயின்ல வந்து இறங்கின ஆளுங்க. ஸோ எக்ஸ் மைனஸ் x/3. அப்புறம் என்ன செய்யுது, 280 புதுசாக ஏற்றிக்குது பிளஸ் 280. இது சால்வ் பண்ண கிடைக்கும் 3x மைனஸ் x/3. 3x மைனஸ் x 2x 2x/3 பிளஸ் 280. சரியா, சால்வ் பண்ணா 2x/3 பிளஸ் 280. அடுத்தது செகண்ட் ஸ்டேஷன்ல இங்கே ஃபர்ஸ்ட் ஸ்டேஷன்ல இருக்கிற ஆளுகள்ல பாதி கீழே இருக்குது. ஓகேவா, ஆரிஜின் சொல்ல என்ன சொல்றாங்க, அட் த செகண்ட் ஸ்டேஷன் டிராப் 1/2 ஆஃப் த நியூ டோட்டல். அர்த்தம் ஃபர்ஸ்ட் ஸ்டேஷன்ல ஏறின ஆளுகள்லாம் சேர்த்து இருக்கிற டோட்டல்ல பாதியை டிராப் பண்ணுது. அப்படின்னு அர்த்தம் 2x/3 பிளஸ் 280ல இருந்து பாதியை டிராப் பண்ணுது. ஸோ 1/2 ஆஃப் 2x/3 பிளஸ் 280. அடுத்து என்ன செய்யுது, அது கூட எக்ஸ்ட்ராவா 12 பேரை ஆட் பண்ணிக்குது, 12 மோர். ஸோ பிளஸ் 12. ஓகேவா, அது எதுக்கு ஈக்குவல், தேர்ட் ஸ்டேஷன்ல எத்தனை பேசஞ்சர் ட்ரெயின் இருந்தாங்களோ அந்த டோட்டலுக்கு அது ஈக்குவல். ஓகேவா, அதான் சொன்ன அவன் அரைவின் தேர்ட் ஸ்டேஷன் இட் தி கவுண்ட் ஆஃப் 248 பேசஞ்சர். ஸோ என்ன வருது, 1/2 2x/3 plus 280 plus 12 equal to 248. சரியா, இந்த ஈக்குவேஷன் நமக்கு கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் என்ன செய்யணும், இதை சால்வ் பண்ணி எக்ஸ் வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும். சரியா, இது புரியுதா, சொல்றது புரியுதுல்ல. இங்கே மைனஸ் பண்ண இங்கே மைனஸ் பண்ணு கேட்டீங்கன்னா கொடுத்தது சம படிச்சு பாரு. இங்க 1/3 பேசஞ்சர் டிராப் பண்ணிட்டு 280 புதுசாக ஏற்றிக்குது. செகண்ட் ஸ்டேஷன்ல என்ன செய்யுது,
அந்த நியூ டோட்டல்ல பாதி இறக்கி விட்டுறது, மீதி பேர் ட்ரெயின்ல இருப்பாங்க. அது கூட 12 பேர் எக்ஸ்ட்ரா ஏறுறாங்க. சரியா? என்ன அர்த்தம்? இந்த 1/2 ஆஃப் 2x/3 + 280ல ஒரு ஆஃப் ட்ரெயின் இருக்காங்க, இன்னொரு ஆஃப் பண்ணிட்டாங்க, ட்ராப் ஆயிட்டாங்க. அண்டு ட்ராப் பண்ணதுக்கப்புறம் 12 பேரை ஏற்றிக்கிறேன். அப்போ ட்ரெயின் தேர்ட் போயிட்டு இருக்கும்போது எவ்வளோ இருப்பாங்க? 248. இந்த ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த டோட்டல் எதுக்கு ஈக்குவல்? 248க்கு ஈக்குவல். நெக்ஸ்ட் இதை சால்வ் பண்ணணும். என்ன செய்யலாம்? இங்கே +12 இருக்குது, இங்கிட்ட வந்துச்சுன்னா -12. 248ல் 12 போச்சுன்னா 236. இங்கே 1/2 இருக்குது, 1/2 டிவைடில் இருக்குது, வந்துச்சுன்னா மல்டிப்ளிகேஷன் 2 × 236. இங்கே 2x/3 + 280. அடுத்து என்ன வரும்? 280 கிட்ட வந்துச்சுன்னா மைனஸ் ஆகும். ஸோ 2x/3 = 2 × 236 - 280. வேல்யூ 192. அடுத்த ஒரு எக்ஸ் தான் வேணும். எக்ஸ் ஈக்குவலன்சி இதில் 192 × 3 / 2. 2/3 ஆகும், 3/2 ஆகும். ஸோ 192வை 3ஆல் மல்டிப்ளை பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணோம். அதெல்லாம் பண்ணி சால்வ் பண்ண உனக்கு ஆன்சர் 288 கிடைக்கும். சரியா? அடுத்த பாருங்க. a² + b² = 177, ab 54, find the value of a + b divided by a minus b. சரியா? a + b divided by a minus b வேல்யூ ஃபைண்ட் பண்ண சொல்றாங்க. a² + b² வேல்யூ கொடுத்துருக்காங்க, ab வேல்யூ கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன செய்யலாம்? ரெண்டு ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் ஆகணும். a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் ஆகணும். a minus b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா யூஸ் பண்ணி a + b வேல்யூ a minus b வேல்யூ கண்டுபிடிச்சு செய்யலாம். இந்த வேல்யூ ஃபைண்ட் பண்ணிடலாம். அதை எழுதிக்க ஃபர்ஸ்ட். a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா a² + b² + 2ab. a² + b² வேல்யூ தெரியும் 177, ab வேல்யூ கொடுத்துருக்கான் 54. அதை கொடுத்து கணக்கு உனக்கு 225 கிடைக்கும். நமக்கு a + b தான் தேவை. என்ன செய்வேன்? ரெண்டு சைடும் ரூட் எடுத்தா ஸ்கொயர் போயிடும். சார் சார் இந்த ஏபி ஓட வேல்யூ 53 தானே சார்? 24 போட்டிருக்கீங்க 54க்கு. மாத்திக்க இங்க 54. சரியா? இதர ரைட் சார். 24 போட்டிருக்கீங்க, 54க்கு 24 அது போட்டிருக்கீங்க. அது 54. ஓகே சார். என்னாகும்? இங்க 117 + 2 × 54 = வேல்யூ 225 வரும். இது என்ன இருக்குது? a + b ஹோல் ஸ்கொயர் வேல்யூ வந்து 225. நமக்கு a + b வேல்யூ தெரியணும். அதுக்கு என்ன செய்யணும்? ரெண்டு சைடும் ரூட் எடுக்கணும். ரூட் எடுத்தா என்ன ஆகும்? ஸ்கொயர் போயிடும். இந்த 225க்கு ரூட் எடுத்தா 15. அதனால 15 × 15 225. ஸோ ஒரு 15 கிடைக்கும். அதே மாதிரி a - b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா a - b ஹோல் ஸ்கொயர் என்ன செய்யறாரு? a² + b² வேல்யூ 117 - 2 × ab வேல்யூ 54 -1 கிடைக்கிறது 9. ஸோ a - b ஹோல் ஸ்கொயர் = 9. a - b னா ரூட் எடுத்தா 9 ரூட் எடுத்தா 3. ஸோ நமக்கு ஃபைண்ட் பண்ண வேண்டியது a + b divided by a minus b 15/3 5. ஓகேவா? பாருங்க. find the value of 75983 × 75983 minus 45983 × 45983 divided by 30,000. சரியா? உங்களுக்கு ஆன்சர் ஆட்டோமேட்டிக் புரிஞ்சிருது. சரி, இந்த சம்மை சால்வ் பண்ண சொல்றாங்க. இந்த ஸ்டாருக்கு என்ன இருக்குதுன்னா மல்டிப்ளிகேஷன் இருக்கும். ஓகேவா? இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணு, அதை மைனஸ் பண்ணி 30,000ஆல டிவைட் பண்ண இருக்கும். சரியா? இது எப்படி எழுதலாம்? ஒரே நம்பரை அதே நம்பரால் பெருக்கிறது தானே. எப்படி எழுதலாம்? 75983 the whole square minus 45983 the whole square. ஸ்கொயர் இருக்குது உங்களுக்கு தெரியல. இந்த ஸ்கொயர் டிவைடட் பை 30,000 இந்த நம்பரால் வரவங்க பார்க்கணும், கூடி பார்க்கணும். அதுக்கு என்ன செய்யலாம்? 75 45 போனால் 13 தெரியுது. என்ன செய்யறோம்? மைனஸ் பண்ணி பார்க்குறோம். அப்போ 75983 minus 45983 வேல்யூ வந்து 30,000. என்ன செய்யலாம்? இந்த 30,000 பதிலாக 75983 minus 45983 கொடுக்கலாம். சரியா?
எதுக்குன்னா ஈஸியாக சால்வ் பண்ணுறதுக்காக என்னென்ன செய்யலாம், இந்த எப்படி கூட சால்வ் பண்ணலாம். இரண்டையும் பெருக்கி மைனஸ் பண்ணி 30% டிவைட் பண்ணாலும் உங்களுக்கு இதே ஆன்சர் தான் வரும். சரியா, சிம்பிளாக சால்வ் பண்ண செய்கிறோம். இது ரெண்டையும் பெருக்கிறதுக்குள்ள ஒரே நம்பர் பெருக்க ஏ இன்ட்டு ஏ வந்து ஏ ஸ்கொயர். என்ன செய்கிறோம், 7.983 த ஸ்கொயரை ஏ ஸ்கொயர்னு வச்சுக்கிறேன். அடுத்து 4.983 பின்னு வச்சுக்கிறேன். 4.983 த ஹோல் ஸ்கொயரை பி ஸ்கொயர். கீழே இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் எனக்கு 30,000 கிடைக்குது. ஸோ 30,000 எழுதிக்கிறேன். 7.983 மைனஸ் 4.983 எழுதிக்கிறேன். வேறு செய்யலாம் ஏ மைனஸ் பி. இப்போ என்ன செய்யலாம், ஏ மைனஸ் பி, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா தெரியும். ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி என்ன ஆகும், ஏ மைனஸ் பி கேன்சல் ஆயிரும். ஏ பிளஸ் பி மட்டும் இருக்கும். ஏ பிளஸ் பி, ஏ வேல்யூ வந்து 7.983, பி வேல்யூ வந்து 4.983. ரெண்டே ஆட் பண்ண உனக்கு இது 121966. சரியா சார் போதும் சார். முடிச்சிட்டாங்க. இது ஆல்ரெடி பார்த்து சம் ஸ்கூல்லேயே பார்த்துருப்பீங்க. 2 பென்னு 3 பென்சிலோட 86, 4 பென்னு ஒரு பென்சிலோட 112னா பென்சிலோட பென் வேலை கேட்குறாங்கன்னா வச்சுக்குவேன், பெண்ணை எக்ஸ்னு வச்சுக்குவேன், பென்சிலை ஒயின்னு வச்சுக்குவேன். சரியா, பெண்ணை எக்ஸ் வச்சுக்குவேன், பென்சில் ஒயின்னு வச்சுக்குவேன். உனக்கு என்ன வருது, 2 பென்னு 3 பென்சில் 86. அப்போ 2x + 3y = 86. 4 பென்னு ஒரு பென்சில் = 112. இப்போ 4x + y = 112. அடுத்த என்ன செய்யணும், xy வேல்யூ தெரியணும். 2 ஈக்குவேஷன் சால்வ் பண்ண கிடைச்சிடும். x and y வேல்யூ கிடைச்சிடும். x 25, y 12. சரியா, இது அதே மாதிரி தான். ஒருத்தன் வந்து அவனோட சேலரியில் 2/5 ரெண்ட்டுக்கு பே பண்ணுறான், 3/10 ஃபுட்டுக்கு பே பண்ணுறான், 1/8 கன்வீனியன்ஸுக்கு இதர செலவுகளை பயன்படுத்துகிறான்னா அவன்கிட்ட மீதி 1400 இருக்குது. தெரிஞ்சுன்னா அவனோட ஃபுட்டுக்கும் கன்வீனியன்ஸுக்கும் செலவு பண்ணுற அமௌண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. சரியா, சேலரி வாங்குறான், சேலரியில் 2/5 சேலரியில் 1000 கொடுக்குறான், 3/10 ஃபுட்டு கொடுக்குறான், 1/8 கன்வீனியன்ஸுக்கு யூஸ் பண்ணுறான், அவன்கிட்ட மீதி 1400 இருக்குது. இப்போ அவன் ஃபுட்டுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறான், கன்வீனியன்ஸுக்கு எவ்வளோ செலவு பண்ணான்னு கேட்டிருக்காங்க. சரியா, இந்த பார்ட் ஆஃப் த சேலரி லெஃப்ட் 1000 இருக்குல்ல, அது எத்தனை ஃப்ராக்ஷன்னா, ஓகேவா, சேலரியில் 2/5 வந்து ரெண்ட்டு, 3/10 ஃபுட்டு, 1/8 கன்வீனியன்ஸ். ஸோ அதை மைனஸ் பண்ணி மீதி இருக்கிறதா என்னது 1400. என்ன செய்யலாம், 1 - 2/5 + 3/10 + 1/8. சரியா, இந்த சாப்பிட கிடைக்கும் 7/40 கிடைக்கும். அவனோட சேலரி எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த 7/40 ஆஃப் எக்ஸ் தான் என்னது மீதி காசு 1400 ரூபா. ஸோ 7/40 ஆஃப் எக்ஸ் = 1400. அப்போ அவனோட சேலரி எவ்வளோ, இங்கிட்ட வந்துச்சுன்னா 7/40 இங்கிட்ட வந்துச்சுன்னா 40/7. ஸோ எக்ஸ் = 8000 வரும். அவனோட சேலரி ஃபைன் பண்ணிட்டோம். என்னங்கிறாங்க, ஃபுட்டோட எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ, கன்வீனியன்ஸரோட எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ கேட்டிருக்காங்க. ஃபுட்டு எவ்வளோ யூஸ் பண்ணுறான், 3/10 ஆஃப் ஹிஸ் சேலரி. ஹிஸ் சேலரி 8000, 3/10 ஆஃப் ஹிஸ் சேலரி எவ்வளோ 2400. கன்வீனியன்ஸ் எவ்வளோ யூஸ் பண்ணுறான், 1/8 ஆஃப் ஹிஸ் சேலரி. இப்போ 1/8 ஆஃப் 8000 எவ்வளோது 1000. ஓகேவா, ஓகே, தேங்க்யூ. இங்கே பாதி பேர் போயிட்டான். சார்